ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இலங்கைக்கு கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது இந்திரா காந்தியின் ராஜதந்திர யுக்தி என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசியதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். செல்வ பெருந்தகை ஒரு பேட்டியில் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் ராஜதந்திர யுக்தியாகும். கச்சத்தீவு என்ற சிறிய தீவை இலங்கைக்கு கொடுத்துவிட்டு கனிம வளங்கள் நிறைந்த பல பகுதிகளை இந்தியா பெற்றுக்கொண்டது. இதை பாபா அணுசக்தி ஆராய்ச்சி மையமே கூறியுள்ளது என்று பேசியிருந்தார். இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில், மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் ஆட்சி காலத்தில் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது ராஜதந்திர யுக்தி என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறுகிறார். இதனால் இந்திரா காந்திக்கு இந்தியர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என மறைமுகமாக வலியுறுத்துகிறார். யாருடைய முடிவையும் கேட்காமல் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதால் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய மீனவர்கள் துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். பல மீனவர்கள் தங்கள் உயிரை இழந்தனர். காங்கிரஸ் ஆட்சியில் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டன. ஆனால் இந்த பகுதிகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் தொடங்கி பல திட்டங்களை செயல்படுத்துவதில் பிரதமர் நரேந்திர மோடி அரசு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. ஆனால் நாட்டின் ஒரு பகுதியை தாரை வார்த்ததை இந்திரா காந்தியின் ராஜதந்திர யுக்தி என்று காங்கிரஸ் பேசி வருகிறது என்று அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்திரா காந்தியின் முடிவு பல மீனவர்களின் உயிரை பறித்ததை செல்வ பெருந்தகை உணர்வாரா என்றும், தமிழக காங்கிரஸ் தலைவர் கருத்தை முதல்வர் ஸ்டாலின் ஏற்றுக்கொள்கிறாரா எனவும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்.